234 சட்டமன்ற தேர்தல்களில் தாவேகா 106 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்த தேர்தலில் திமுக பின்னடைவை சந்திருக்கும் நிலையில் முதல்வர் வேட்பாளரான ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கினோம். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலையும் உயர்த்தினோம். தேர்தல் களத்தில் எங்களது சாதனைகளை சொல்லியே வாக்குகளை கேட்டும். மக்களுக்கு செய்து கொடுத்த நலத்திட்டங்கள் தொடர்வதற்கு வாக்கு கேட்டு நாங்கள் பரப்புரை செய்தோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் சேர்த்தே ஆட்சி நடத்தினேன். அனைத்து மக்களுக்கும் உண்மையாகவே இருந்தேன். நான் எனது மனசாட்சிப்படியே செயல்பட்டேன். நான் எனது சக்தியை மீறி உழைத்தேன். என்னை போன்றே களத்தில் உழைத்த என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. எங்களோடு தோளோடு தோள் நின்ற தோழமை இயக்க தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி. எனது அரசியல் பொது வாழ்வில் அதிகப்படியான வெற்றியையும் பார்த்திருக்கேன், தோல்விகளையும் சந்தித்திருக்கேன். அதனால லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமல்ல என்று செயல்படக்கூடியவன் நான். அதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளுங்கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்திருக்கார். அது மட்டுமின்றி தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தாவேகா 108 சீட்டுகளை கைப்பற்றியிருக்கும் நிலையில் அதில் ஒரு தொகுதி எம்எல்ஏ பதவியை விஜய் ராஜினாமா செய்வார். அதன் பிறகு மெஜாரிட்டியை நிரூபிக்க கூடுதலாக 11 இடங்கள் தேவை. அந்த சீட்டுகளின் ஆதரவை எந்த கட்சியிடமிருந்து பெறுவார் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்துள்ளது. தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்கள்லையும் அதிமுக கூட்டணி 53 இடங்கள்லையும் வெற்றி பெற்றுள்ளனர். ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற மேஜிக் எண்ணை தொடுவதில் இன்னும் சவால்கள் நீடிக்கின்றன. தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் தாவேகா அதிக இடங்களில் வென்றுள்ள கட்சி என்ற முறையில் அந்த கட்சிக்கே ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பும் விடுப்பார். ஆனால் தாவேகா எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்கவில்லை என்ற நிலையில் திமுக அல்லது அதிமுக கூட்டணிகளை சேர்ந்த கட்சிகள் ஆதரவு அளிக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் 234 தொகுதிகள் உள்ள நிலையில் தனி பெரும்பான்மைக்கு 118 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். தாவேகா 108 இடங்களில் வென்றுள்ளது. இதில் விஜய் வென்ற ஒரு தொகுதியில் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். இதையடுத்து 107 சீட்டுகள் தாவேகா கைவசம் இருக்கும். கூடுதலாக 11 எம்எல்ஏக்கள் தேவை. காங்கிரஸ் 5, விசிக 2, சிபிஎம் 2, சிபிஐ 2 இந்த 4 கட்சிகள் ஆதரவளித்தால் ஃப்ளோர் டெஸ்ட் வெற்றி பெற முடியும். அல்லது காங்கிரஸ் 5, பாமக 4, சிபிஐஎம் 2, சிபிஐ 2 இந்த கட்சிகள் ஆதரவளித்தால் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். விசிக, பாமக ஒரே அணிக்கு செல்வது குதிரை கொம்பு. அதே சமயம் வேறு எந்த மாற்று கட்சியும் சீட்டோடு இல்லை. மதிமுக வைகோ நின்றது தனிச்சின்னத்தில் அல்ல. எனவே அவரால் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க இயலாது. இந்த நிலையில் ஒரு கட்சி தாவேகாவுக்கு அளிக்கும் ஆதரவில் இறந்த பின்வாங்கினாலும் ஆட்சி கவிழும். ஆக இனி போதிய பெரும்பான்மையை விஜய் காட்ட அடுத்த கட்ட வேலைகளில் வரும் நாட்களில் ஈடுபடுவார். இதில் தேமுதிக பிரேமலதாவிடம் ஒரு சீட் உள்ளது. அவர் அமைச்சர் பதவி இல்லாமல் ஆதரவு தரமாட்டார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும். அதிமுக அல்லது திமுக வெளியில் இறந்து ஆதரவு அளிக்க நிச்சயம் ஒப்புக்கொள்ளாது. எனவே வரும் நாட்களில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவுக்கு நிபந்தனையின்றி ஆதரவு அளிக்க இந்த கட்சிகள் முன்வருமா, அமைச்சரவையில் இடம் கேட்பார்களா என்பதெல்லாம் தமிழக அரசு களத்தை இன்னும் பரபரப்பாகும் என்றால் அது மிக இல்லை என்றே கூறிவிடலாம். அதே போல
தற்போதைய அரசியல் கலவரம் அப்படிங்கிறது தமிழகத்தின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியும் இருக்கின்றது. ஆரம்பம் முதலே பல தொகுதிகளில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவது அரசியல் நிபுணர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. சுமார் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் தமிழக அரசியலில் பல சகாப்தங்களாக இருந்து வந்த இருமுனை போட்டிக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய சகாப்தம் தொடங்குவதை கோடிட்டு காட்டுகின்றன. இந்த தேர்தல் எழுச்சி தாவேகா தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய விஜயின் இல்லத்தில் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இந்த வெற்றியை கொண்டாடும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. முதல் தேர்தலிலேயே இத்தகைய பிரம்மாண்ட முன்னிலையா என அரசியல் வட்டாரங்கள் உற்றுநோக்கும் வேளையில் விஜயின் இல்லத்தில் நிலவும் நிகழ்ச்சியான தருணங்கள் அவரது ஆதரவாளர்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளன. விஜயின் நீண்டகால நண்பரும் நடிகருமான ஸ்ரீமன் வெளியிட்ட உணர்ச்சிகரமான வீடியோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தாவேகாவின் முன்னிலை செய்தியை கேட்ட உற்சாகமாக விசிலடித்த ஸ்ரீமன் அடுத்த சில நொடிகளில் கண்கலங்கியபடி இது சாதாரண விஷயமில்லை, மக்கள் கொடுத்த வெற்றி இது என நிகழ்ச்சியுடன் பேசியிருந்தார். இந்த எமோஷனல் பதிவு விஜயின் அரசியல் வருகைக்காக காத்திருந்த லட்சக்கணக்கான ரசிகர்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவே அமைந்துள்ளது. தற்போது விஜய் லீட்ஸ் TN ரிசல்ட்ஸ் 2026 போன்ற ஹேஷ்டேக்குகள் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகி வரும் நிலையில் தேர்தல் முடிவுகள் விஜய்க்கு சாதகமாக திரும்பும் பட்சத்தில் அவர் முதல்வராக பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. மாநிலம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் மாற்றத்தை விரும்பிய மக்களின் தீர்ப்பு தாவேகாவின் பக்கம் சாய்ந்திருப்பதாகவே தெரிகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் முழுமையான முடிவுகள் வெளியாகும் போது தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படுவது உறுதியாகிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டுமின்றி தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் 2026 வாக்கு எண்ணும் பணிகள் மிகவும் பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அப்படி இருக்கையில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தாவேகா முன்னிலை வகித்து வரும் நிலையில் தாவேகா தலைமையிலான ஆட்சிதான் தமிழ்நாட்டில் என்று கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. பலரும் தாவேகாவுக்கும் விஜய்க்கும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் திமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்த மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் முதலமைச்சர் ஸ்டாலினின் தோல்விக்கும் விஜயின் வெற்றிக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதாவது ஜனநாயக அரசியல் தேர்தலில் ஒரு அங்கம்தான். அருமை நண்பர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வெற்றிவேல் ஆர்ப்பரிப்பவரும் அல்ல, தோல்வியில் துயல்பவரும் அல்ல, மீண்டும் போராடுவார், மீண்டும் வெல்வார் என்று பதிவிட்டிருந்தார். இவரது இந்த பதிவானது பலரது கவனத்தை ஈர்த்தது. அதே போல தங்களுடைய முதல் தேர்தலேயே மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பெருவெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் அவரது கட்சியினருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், மக்கள் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்காரு.